அன்பு தனுசு ராசி நேயர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி தனுசு ராசியாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்களா, 3ஆம் இடத்துல ஏதோ கொஞ்சம் நல்லது செஞ்சுட்டு இருந்த சனி பகவான் அப்படியே 4ஆம் இடமா போகும்போது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்லோ. அப்போ அந்த அர்த்தாஷ்டம சனிக்கு போகும்போது இந்த 7 சனியில் என்ன கஷ்டங்கள் படுறாங்களோ, அஷ்டம சனியில் என்ன கஷ்டங்கள் படுறாங்களோ அதுக்கு உண்டான பலாபலனை இந்த அர்த்தாஷ்டம சனிலையும் சந்திச்சிருவாங்களாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீ பிளான்டாக நம்ம செயல்படணும். காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள், மண், வீடு, சுகம், தாய், மகளிர், இது எல்லாத்துக்கும் 4ஆம் இடம் தான். அப்ப இந்த 4ஆம் இடத்துல சனி போய் உட்காரும் போது கண்டிப்பாக இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கு எல்லா இதுலையுமே இடைஞ்சல்களை கொடுப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணோம், வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையா இருக்கணும். நில சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஒத்தி போடணும். இல்லைன்னா அதுக்கான சுமூக தீர்வு காண்றதுக்கு சரியான வழியை கடைபிடிக்கணும். குறுக்கு பாதையில போய் எந்த காரியத்தையும் சாதிக்கலாம்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஆசையை தோணும், அது விபரீதமா முடிஞ்சிடும். புதுசா வீடு கட்டலாம்னு நினைச்சு போனீங்களா, வீடு கட்ட முடியாது, பாதையில நின்று போயிடும். ஏன்னா ஒரு தடை கொடுக்கக்கூடியது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, வீட்டில் தாய்மார்கள் இருந்தாங்க, அவங்கள பத்திரமா பாதுகாத்துங்க. அதே மாதிரி ஆண் பிள்ளைகள் இருந்தால் அவங்களுடைய பெற்ற தாயை நீங்கள் ஆரோக்கியத்தில் பார்த்துங்க. ஏதாவது சிறு சிறு தோணுன்னா உடல்நலம் பாதிக்கும். அந்த மாதிரி உடல்நலம் பாதிக்கும் போது அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவு நம்ம செய்யலைன்னா பிரச்சனைகளை நாம தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். அதனால சின்ன சின்ன பிரச்சனையாக வரும்போது அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவங்கள ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டிய கால கட்டாயம் இந்த தனுசு ராசினியர்களுக்கு உண்டு. அது மனைவிக்கும் பொருந்தும். அதே மாதிரி உங்களுடைய ராசிபடி பார்க்கும்போது 4ஆம் இடத்திற்குரிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப 6ஆம் இடம் ரண ரோகஸ்தானம், கடன் பட சொல்லும். கடன் கண்டிப்பா பட்டே தீரணும். அப்ப கடன் பட்டா என்ன பண்ணணும், உழைக்கணும்னா கஷ்டப்படணும். அப்ப கஷ்டப்பட்டா நிம்மதி இருக்காது. இப்ப இது எல்லாத்தையும் அந்த என்ன பண்றாரு, 6ஆம் இடத்துடைய பார்வை அங்க செலுத்தும் போது கடன், உபாதைகள், வியாதிகள், வீண் செலவுகள் இதெல்லாம் ஏற்படும். முக்கியமா யாருக்கும் ஜாமீன் போட்டாதீங்க. ஏன்னா ஜாமீன் போட்டால் வாங்கினவங்க கட்ட மாட்டோம், நாம் போய் கை கட்டணும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா அது ரண ரோகஸ்தானம், அது சுக்கிரனுடைய வீடாக இருக்குது. குருவுக்கு சுக்கிரன் பகை. அதனால் நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டாயம். அதே மாதிரி உங்களுடைய சனி பகவான் தாம் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழிலில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இப்போ பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருக்குங்களா, அந்த இடத்துல பிரச்சனைகள் தான் உங்களுடைய பார்ட்னருக்குள்ளே ஏற்படும். நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படலாம். இல்லை உங்களால் சிறப்பாக அந்த இடத்துல கவனம் செலுத்த முடியாது. காரணம் ஏன்னு பார்த்தீங்களா, இந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் ஒரு சிறப்பை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வராருங்கும் போது கவனங்கள் சிதறும் போது கான்சன்ட்ரேஷன் போச்சுனாவே நம்ம தொழிலில் இருக்கக்கூடிய நாட்டம் குறைஞ்சி வருமானத்தை நம்ம இழக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை கொடுத்துருவாரு. இதெல்லாம் ஏன் கொடுக்குறான்னு பார்த்தா, தன்னுடைய 10ஆம் இடத்து பார்வையா ஜென்மமாகிய உங்களுடைய ராசியே பார்க்குறாரு. அப்போ மந்தம் ஏற்படும், மறதி ஏற்படும், உடல் அசௌகரியம் ஏற்படும், பல சஞ்சலங்கள் ஏற்படும், நிறைய கருத்து வேறுபாடுகளை சந்திக்க வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். ஒரு நிம்மதியற்ற பிறப்பாக இருக்கும், அலைச்சலாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் போது தொழிலில் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் போது பார்ட்னர்ஷிப் உள்ள பிரச்சனை. அதனால எதுவாக இருந்தாலும் இப்படி பிளான் பண்ணுங்க, சிந்திச்சு செயல்படுங்க. ஒரு விஷயம், உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சனி உங்களுக்கு நல்ல வலிமையோடு இருக்கிறாரு, இல்லை நல்ல அமைப்பில் அமைஞ்சிருக்காரு, இல்லை சுபகரனுடைய பார்வை பெற்றிருக்காரு, இல்லை சுபரோடு சேர்ந்திருக்காரு, இல்லை உங்களுக்கு யோகனா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து கொஞ்சம் குறையலாம். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாநாதன், புத்திநாதன் நல்லபடியாக இருந்து யோகமாக இருந்திருந்தால் இந்த சனி பயிற்சியினுடைய பாதிப்புகளிலிருந்து நம்ம விலகலாம். ஆகவே தனுசு ராசினியர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படணும்.
எடுக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் எச்சரிக்கை இருக்கணும். அதே மாதிரி வெளிநாடு போகலாம், வெளிநாடு போய் சம்பாதிக்கலான்னு படித்த இளைஞர்கள் இருந்தீங்களா, அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க. ஏன்னா போனால் திருப்பி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுட்டும் கஷ்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இருக்கிற இடத்துலையே இருக்கிற தொழிலை அதில் சிறப்பாக செய்யறதுக்குண்டான கவனத்தை செலுத்தினாவே போதும். படிக்கிற குழந்தைகள் படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. அன்பு நேயர்களே, தொடர்ந்து எனக்கு நீங்களுடைய ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது நாள் வரைக்கும் பண்ணாமல் இருக்கிறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து இது போன்ற ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை அப்பப்போ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளிங்க. கிளிக் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணுங்க. அன்பு நேயர்களே, நன்றி, வணக்கம்.